பழமைவாதம் என்பது காலம் கடந்தாலும் முன்னோர்களால் உருவாக்கப்பட்ட பண்பாடு, மரபு, நெறிமுறைகள் மற்றும் வாழ்வியல் மதிப்புகளை பாதுகாத்து தொடர வேண்டும் என்ற எண்ணத்தை குறிக்கிறது. புதிய சிந்தனைகள், மாற்றங்கள் வந்தாலும் பழைய அனுபவங்களும் அறிவும் மதிக்கப்பட வேண்டும் என்பதே இதன் அடிப்படை. குடும்ப அமைப்பு, சமூக ஒழுக்கம், கலாச்சாரம், மத நம்பிக்கைகள் போன்றவற்றில் பழமைவாதம் அதிகமாக காணப்படுகிறது. வேகமாக மாறிவரும் உலகத்தில் தம் அடையாளத்தை இழக்காமல் நிலைத்திருக்க உதவும் ஒரு வழிகாட்டியாக பழமைவாதத்தை பார்க்கின்றன சில நாடுகள். அந்த நாடுகள் என்னென்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். உலகின் பழமைவாத நாடுகளுள் ஓமனும் ஒன்றாகும். ஓமன் நாட்டின் கொள்கைகளும் சமூக மனப்பான்மைகளும் அதன் பாரம்பரிய மதிப்புகள் மற்றும் ஆழமாக வேரூன்றிய மத நம்பிக்கையின் பிரதிபலிப்பாகும். ஓமான் இஸ்லாமிய சட்ட விதிகளை பின்பற்றுகிறது. ஆடை கட்டுப்பாடுகள், சமூக தொடர்புகள் மற்றும் பொது நடத்தையில் செல்வாக்கு செலுத்தும் இஸ்லாமிய மதிப்புகள், மரபுகள் மற்றும் அடக்கமான நடத்தைக்கு ஓமானிய சமூகம் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. மது அருந்துதல் கட்டுப்படுத்தப்படுகிறது. பொதுவெளியில் கட்டித் தழுவுதல், முத்தம் கொடுத்தல் உள்ளிட்ட அன்பை வெளிப்படுத்தும் செயல்கள் ஏற்கப்படுவதில்லை. மேலும் உள்ளூர் பழக்க வழக்கங்களுக்கு மரியாதை எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஓமான் மிகவும் அமைதியான மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இஸ்லாம் வடிவமான இபாடி இஸ்லாத்தை பின்பற்றுகிறது. இது மத சகிப்புத்தன்மை மற்றும் சமூக நல்லிணக்கத்திற்கான அதன் நற்பெயருக்கு பங்களிக்கிறது. வெளிநாட்டினரும் சுற்றுலா பயணிகளும் வரவேற்கப்படுகிறார்கள். மேலும் மஸ்கட் போன்ற நகரங்களில் ஓமானிய கலாச்சார விதிமுறைகளுடன் இணைந்திருக்கும் வரை நவீன வாழ்க்கை முறைகளும் அனுமதிக்கப்படுகின்றன. அந்த வகையில் ஓமான் ஒரு பழமைவாத நாடாக இருந்தாலும் அமைதியானது, மரியாதைக்குரியது மற்றும் மற்ற பழமைவாத நாடுகளை விட குறைவான கண்டிப்பானது. லிபியா பொதுவாக ஒரு பழமைவாத நாடாக கருதப்படுகிறது. இது பெரும்பாலும் இஸ்லாமிய மரபுகள், பழங்குடி பழக்க வழக்கங்கள் மற்றும் சமூக விதிமுறைகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. லிபிய சமூகம் அடக்கம், குடும்ப மரியாதை மற்றும் மத விழுமியங்களுக்கு வலுவான முக்கியத்துவம் அளிக்கிறது. அவை உடை, பாலின தொடர்புகள் மற்றும் பொது நடத்தையில் செல்வாக்கு செலுத்துகின்றன. மதுபானம் தடை செய்யப்பட்டுள்ளது. பொதுவெளியில் அன்பை காட்டும் செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. திரிபோலி போன்ற நகர்ப்புறங்கள் ஒரு காலத்தில் பழமைவாதத்திலிருந்து ஓரளவு விலகி இருந்தாலும் பல வருட அரசியல் உறுதியற்ற தன்மை நாட்டின் பல பகுதிகளில் பாரம்பரிய மற்றும் பழமைவாத அணுகுமுறைகளை வலுப்படுத்தியுள்ளது. இருப்பினும் லிபியாவில் பழமைவாதம் சித்தாந்தத்தை விட கலாச்சாரம் மற்றும் மத ரீதியானது மற்றும் தினசரி வாழ்க்கை பிராந்தியத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது. ஒட்டுமொத்தமாக லிபியா பழக்க வழக்கங்கள், பாரம்பரியம் மற்றும் மத நம்பிக்கையில் ஆழமாக வேரூன்றிய ஒரு பழமைவாத நாடாக அறியப்படுகிறது. மற்றொரு பழமைவாத நாடுகளுள் ஒன்றாக அறியப்படுகிறது குவைத். குவைத் கலாச்சாரம் இஸ்லாமிய மதிப்புகள் மற்றும் அரபு மரபுகளின் வலுவான தாக்கத்தை கொண்டுள்ளது. அவை அடக்கமான உடை, பாலின தொடர்புகள் மற்றும் பொது நடத்தை ஆகியவற்றை சுற்றி எதிர்பார்ப்புகளை வடிவமைக்கின்றன. மதுபானம் சட்டவிரோதமானது. மேலும் பொதுவெளியில் அன்பை வெளிப்படுத்தும் செயல்கள் வெறுக்கப்படுகின்றன. குவைத் நகரில் அந்நாட்டின் கலாச்சார விதிமுறைகள் மீறப்படாதவரை நவீன வாழ்க்கை முறைகள், மால்கள் மற்றும் கலப்பு பணியிடங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. சூடானின் சட்டம் மற்றும் சமூக கட்டமைப்புகள் இஸ்லாமிய மத கொள்கைகளின் கடுமையான தாக்கத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன. உலகின் மிக கடுமையான சட்டங்கள் சிலவற்றை இந்நாடு பராமரிக்கிறது. இது மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுடன் ஒப்பிடும்போது சூடானை ஒரு பழமைவாத நாடாக ஆக்குகிறது. மது மற்றும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு கடுமையான தண்டனைகளை அமல்படுத்தியுள்ள சூடான் ஓரின சேர்க்கையாளர்கள் மற்றும் திருநங்கை உரிமைகளை அங்கீகரிக்கவில்லை. கத்தாரின் சட்டம் மற்றும் சமூக கட்டமைப்புகள் மதத்தின் பழமைவாத விழுமியங்களில் ஆழமாக வேரூன்றியுள்ளன. இது தனிப்பட்ட சுதந்திரம் அடிப்படையில் உலகின் கண்டிப்பான நாடுகளுள் ஒன்றாக அமைகிறது. ஓரின சேர்க்கையாளர்களுக்கு இங்கு எந்த உரிமையும் பாதுகாப்பும் இல்லை. மேலும் திருமணம் அல்லது சிவில் யூனியன்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. ஒழுக்கம், அடக்கம் மற்றும் பொது நடத்தை தொடர்பான சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படுகின்றன. பழமைவாதத்தில் ஊறி போயிருக்கும் மற்றொரு நாடு புருனை. கடுமையான இஸ்லாமிய சட்டம் மற்றும் கலாச்சார விழுமியங்களுடன் மதச்சார்பற்ற சட்ட அமைப்பை கொண்டுள்ள புருனை அதன் பழமைவாத நிலைப்பாட்டிற்கு ஏற்ப கடுமையான போதைப்பொருள் சட்டங்களை கொண்டுள்ளது. அரசாங்கமும் சமூகமும் பல நாடுகளில் பொதுவானதாக கருதப்படும் பல்வேறு விஷயங்களை எதிர்க்கும் பழமைவாத இஸ்லாமிய விழுமியங்களை நிலைநிறுத்துகின்றன.
பழமைவாதத்தை தீவிரமாக பின்பற்றும் நாடாக அறியப்படும் ஆப்கானிஸ்தான் பெரும்பாலான சமூக விதிகள் மற்றும் சட்டங்களை மதத்தின் அடிப்படையில் கொண்டுள்ளது. குற்றவியல் தண்டனைகள் பெரும்பாலும் தீவிரமானதாகவும் கடுமையானதாகவும் விதிக்கப்படுகின்றன. பல வழக்குகளில் நீதி அமைப்புகள் முறையான செயல்முறை அல்லது நியாயமான விசாரணைகள் இல்லாமல் செய்யப்படுகிறது. உலகின் மிகவும் பழமைவாத நாடுகளுள் ஒன்றாக கருதப்படும் மௌரிட்டானியாவில் பழமைவாத பாரம்பரிய நம்பிக்கைகள் சமூக, சட்ட மற்றும் தார்மீக வாழ்க்கையின் கிட்டத்தட்ட ஒவ்வொரு அம்சத்தையும் பாதிக்கின்றன. குடும்ப அமைப்பு, அடக்கம் மற்றும் நீண்ட காலமாக நிறுவப்பட்ட விதிமுறைகளை பின்பற்றுதல் ஆகியவற்றுக்கு சமூகம் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறது. குறிப்பாக பழங்குடி மரபுகள், கிராமப்புற மற்றும் பாலைவன பகுதிகளில் பழமைவாதத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. பழமைவாதத்தை பின்பற்றும் மற்றொரு நாடாக ஈரான் உள்ளது. இஸ்லாமிய கோட்பாட்டில் வேரூன்றிய கடுமையான சட்டங்கள் இங்கு உள்ளன. அவை தனிப்பட்ட நடத்தை, ஒழுக்கம் மற்றும் குற்றவியல் நீதி கொள்கைகளை வடிவமைக்கின்றன. ஈரானிய சட்டங்களின் கீழ் மது உற்பத்தி, விற்பனை மற்றும் நுகர்வு முஸ்லிம்களுக்கு சட்டவிரோதமானது. அங்கீகரிக்கப்படாத கருக்கலைப்பு செய்யும் பெண்களுக்கும் அதற்கு உதவும் மருத்துவ ஊழியர்களுக்கும் கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன. சோமாலியாவில் பாரம்பரிய மத மற்றும் மரபு வழி சமூக கட்டமைப்புகளை பின்பற்றுவதிலிருந்து பழமைவாதம் உருவாகிறது. உதாரணமாக, மதத்தை விட்டு வெளியேறுவது, தேச துரோகம் மற்றும் உளவு பார்த்தல் போன்ற வன்முறையற்ற குற்றங்களுக்கு கூட இன்றும் மரண தண்டனையை விதிக்கும் நாடாக உள்ளது. ஓரின சேர்க்கை உறவுகள் இங்கு சட்டவிரோதமானவை மற்றும் கடுமையான குற்றமாகவும் கருதப்படுகின்றன. பழமைவாதத்தில் ஊறி போயுள்ள ஏமன் பாரம்பரிய பழங்குடி கட்டமைப்புகளின் நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. மரபு வழி மத விழுமியங்கள் செல்வாக்கு பெற்றுள்ள இந்நாட்டில் நவீன சட்ட கட்டமைப்புகள் என்பது இல்லை. நீண்டகால அரசியல் கொந்தளிப்பு இந்நாட்டின் வளர்ச்சி மற்றும் நவீனமயமாக்கலை பாதித்து மத அடிப்படையிலான பழமைவாத கருத்துக்கள் நிலைத்திருக்க வழிவகுத்துள்ளது. கருக்கலைப்பு, மது அருந்துதல், போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் ஓரின சேர்க்கை உறவுகள் ஆகியவை இங்கு தீவிரமான குற்றங்களாக கருதப்பட்டு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. பாகிஸ்தானிய சமூகத்தில் பாரம்பரியங்கள், கலாச்சாரம் மற்றும் மதம் தொடர்பாக பல பழமைவாத விதிமுறைகள் இருக்கின்றன. பொது வாழ்வில் மதம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. இஸ்லாம் சமூக விதிமுறைகள், ஆடை நெறிமுறைகள், பாலின பாத்திரங்கள், சட்டங்கள் மற்றும் அன்றாட நடத்தை ஆகியவற்றை வலுவாக பாதிக்கிறது. பல பகுதிகளில் குடும்ப அமைப்பு, அடக்கம் மற்றும் சமூக நடத்தை ஆகியவற்றை சுற்றியுள்ள பாரம்பரிய மதிப்புகள் வலியுறுத்தப்படுகின்றன. சவுதி அரேபியா உலகின் மிகவும் பழமைவாத நாடாக அறியப்படுகிறது. ஏனெனில் இதன் சமூக அமைப்பு இஸ்லாமிய கொள்கைகள் மற்றும் நீண்டகால கலாச்சார விதிமுறைகளால் ஆழமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக பொது வாழ்க்கையில் மதத்தின் கடுமையான கொள்கைகளை கடைபிடிக்க வலியுறுத்தப்பட்டது. அது ஆடை நெறிமுறை, பாலின பாத்திரங்கள் மற்றும் சமூக நடத்தை ஆகியவற்றை பாதித்தது. இருப்பினும் சமீபத்திய ஆண்டுகளில் இந்நாடு குறிப்பிடத்தக்க சமூக மாற்றங்களுக்கு உள்ளாகி வருகிறது. பெண்கள் இப்போது வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுகிறார்கள். பொழுதுபோக்கு துறைகள் விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றன. கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளன. இருப்பினும் முக்கிய நகரங்களுக்கு வெளியே பழமைவாத கருத்துக்கள் இன்னும் நிலைத்திருக்கின்றன.